ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், அமரன் படத்துல மேஜர் முகுந்த் வரதராஜனை பார்த்து மெய்சிலிர்த்த நம்ம இளைஞர்களுக்கு இப்போ ஒரு ரியல் டைம் ஸ்போர்ட்ஸ் அப்டேட் வந்திருக்கு. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு விஷயத்த ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு பக்கம் பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் வரத்தான் செய்யுது. இதோ அந்த 7 ஜொலிக்கும் பதற வைக்கும் தகவல்கள். 1. 2026இல் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்து நான் விளையாட்டுத்துறை அமைச்சரானால் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு மினி ஸ்டேடியம் அமைப்பதற்கான கோப்பில்தான் முதல் கையெழுத்திடுவேன் என உதயநிதி உறுதியளித்துள்ளார். 2. ஏற்கனவே பல தொகுதிகளில் விளையாட்டு அரங்குகள் அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் இதை தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதே தனது இலக்கு என அவர் பேசியுள்ளார். 3. கடந்த 5 ஆண்டுகளில் செஸ் ஒலிம்பியாட் முதல் கேலோ இந்தியா வரை பல சர்வதேச போட்டிகளை தமிழகத்திற்கு தந்தது தனது துறையின் சாதனை என அவர் சுட்டிக்காட்டினார். 4. ஆனால் இந்த அறிவிப்புகளுக்கு மத்தியில் திமுகவின் சில நிர்வாக சிக்கல்கள் மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை தாமதங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் சுமார் 10% அளவுக்கு தொண்டர்களிடையே ஒருவித சுணக்கம், அதாவது டிஸ்கரேஜ்மெண்ட் நிலவுகிறது. 5. விளையாட்டுத் துறையில் கவனம் செலுத்துவது சரி, அதே சமயம் விலைவாசி உயர்வு போன்ற அடிப்படை பிரச்சனைகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அந்த விமர்சனங்களின் சாரம். 6. விளையாட்டு வீரர்களுக்கான அரசு வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை இன்னும் வெளிப்படையாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. 7. 2026 தேர்தலுக்கு உதயநிதியை ஒரு ஸ்போர்ட்ஸ் ஐகானாக முன்னிறுத்தி இளைஞர்களின் வாக்குகளை கவர திமுக ஒரு மெகா பிளான் போட்டுள்ளது. கண்ணா, கிரவுண்டுல விளையாடுறது ஒரு கலைனா அரசியல்ல விளையாடுறது ஒரு தனி வித்தை. ஸ்டேடியம் கட்டுற அந்த முதல் கையெழுத்து இளைஞர்களுக்கு பெரிய பூஸ்டா இருக்கும். ஆனா அந்த 10% விமர்சனங்களை சரி பண்ணி ஆல் இன் ஆல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாதான் கப்பு நமக்கே கிடைக்கும் பாஸ். 2026ல இந்த ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் a goal-oriented promise from the Deputy CM aiming to capture the hearts of the youth while tackling the defensive blocks of the opposition boss. உங்க தொகுதியில மினி ஸ்டேடியம் வந்தா நீங்க என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? உதயநிதியோட இந்த உறுதிமொழி நிறைவேறும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.